இப்ப இதே ஐயா இவ்வளவு பேசுறாப்புல, ஐயா எடப்பாடி ஐயா இது எப்படி நீங்கள் கொடுத்தீர்கள்? கொடநாட்டுல கொலை 5 பேர் செத்துருக்கானா இல்லையா? யார் ஆட்சி? உங்க ஆட்சி. கொன்னவன் யாரு? செத்தவன் தெரியுது, கொன்னவன் யாரு? எதுக்காக கொன்னா? காரணம் என்ன? ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு தெரியலாம் தெரிஞ்சுக்க. ஏன்னா அது முதலமைச்சர் வீடா இருந்தது, அதுக்கு தனி மின்மாற்றி இருக்கு, தனி மின் தடம் இருக்கு. அப்போ 1 மணி நேரம் அங்க 1 நிமிஷம் கூட அணையாத இடத்துல 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன். இத்தனை கேள்வி எழுப்புறல, பதில் யார் சொல்லுவா? சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாரோட ஆட்சியில் நடந்தது? உங்க ஆட்சியில. உங்க ஆட்சியில நீங்க நானே தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரிதான் ஐயா ஸ்டாலின் சொல்வாரு, நானே டிவியில பார்த்தாங்க, தொலைக்காட்சியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற. அப்ப சுட உத்தரவிட்டவன் யாரு? 15 பேரை மக்கள் போராட்டம், அது மக்களின் கிளர்ச்சி புரட்சி. என் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கெடுக்குது, என் நீரை நஞ்சாக்குதுன்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலைய மூடுன்னு மக்களா திரண்டு, எந்த தலைவனும் கொடியை பிடிச்சு முன்னாடி நிக்கல, மக்களா திரண்டு மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி வச்சு, இங்க கலவரம் தான் வரும்னு நீ முன்னெச்சரிக்கை முன்னாடியே துப்பாக்கியோட மேல வண்டியில தொலைதூரத்துல பார்த்து குறிவாச்சு சொல்ற சினைப்பருங்கிற துப்பாக்கியோட எப்படி நின்ன? உன்னை நிக்க வச்சவன் யாரு? கலெக்டர்கிட்ட மனு தானே கொடுக்க வந்த. ஒரு நேர்மையான என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு பேர் வேணா, ஒரு 5 பேர் வாங்க, முன்னாடி நிக்கிற முதன்மையான ஒரு 5 பொறுப்பாளர் மனு கொடுத்துட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சுல கலவரம். இது பிரச்சனை. நீ எப்படி முதல்ல துப்பாக்கி வச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? தடியடி, தண்ணீர் புகை குண்டு, தண்ணீர் புகையை வீசியிருக்கணும், தடியடி நிறுத்திருக்கணும், தண்ணீரை பீச்சி அடிக்கணும். இத்தனை மாதிரி இருக்குல்ல, எடுத்தவனே எப்படி சுட்ட? இத்தனை கேள்வி கேட்கறல்ல. இதையே இந்த கண்டறியும் குழுக்கள், கழுக்கள், புழுக்கள்லாம் விசாரிக்கல. அன்னைக்கு ஏன் விசாரிக்கல? நான் வந்த 2 மாசத்துல விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது யாரு? இன்றைய முதல்வர். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா ஐயா? ஐயா எடுக்கப்பட்டிருக்கா? அருணா ஜெகதீசன் இதே ஒரு நபர் நீதிபதி, ஒரு நீதிபதி தலைமையில அங்க